சீனித்தோவை சோறு செய்வது எப்படி? முதலில் வெள்ளை சோறு சுற்று வைக்கவும். அடுத்து வாழைப்பழத்தை சிறிது போடவும். அடுத்து சீனித்தோவை சீனி பச்சடி, இது தக்காளியில் செய்யப்பட்டது, அதில் ஒரு டீஸ்பூன் போடவும். அடுத்து சீனித்தோவை இது தயிர் பன்னீர் கொண்டு தண்ணீர் செய்யப்பட்டது, சற்று இனிப்பாக இருக்கும். அனைத்தையும் போன்று கொஞ்சம் எலுமிச்சை போல சருப்பிலிருந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் நன்றாக பிசைந்து, இந்த வாழைப்பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு மாதிரி போயிடும். அதன் பிறகு இதை நீங்கள் சாப்பிட்டால் ஜீரணமாகும் தன்மை உண்டு என்று முதியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.